ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி நம்ம டேக்கு கூட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். ஓகே, அண்ட் வீடியோவை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணாதீங்க. ஏன்னா வீடியோவில் இன்னமும் வியூஸ் பேக்கப் ஆகவே இல்லை. ஸோ அதுக்கான ஒரே ஒரு சொல்யூஷன், நீங்கள் ஷேர் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்ச பர்சன்ஸ்க்கு. ஓகேடா. இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடும். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன். அதில் நிறைய பேர் அங்கிட்டும் இங்கிட்டும் ஒரு மாதிரி பரபரப்பாக நடந்துகிட்ருக்காங்க. நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கும்போது அந்த போலீஸ் ஸ்டேஷனே கப்பு சிப்புன்னு அப்படியே செம்ம சைலண்ட் ஆகுது. ஏன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு பர்சன் என்ட்ராகிறாரு. அவர் பார்க்குறதுக்கு யூனிஃபார்ம்லாம் போட்டுல, பிளாக் கலர் அயர்ன் பண்ண பக்கா ஷர்ட்டு, ஸ்லீவ் மடித்து விட்டுட்டு, ஒரு க்ரே கலர் பேண்ட் போட்டு, பூட்ஸ் போட்டுட்டு, ஹேரெல்லாம் அழகாக கோம் பண்ணிவிட்டு, கையில் அவருடைய மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டு அப்படியே அந்த ஃபுல் ஸ்டேஷனையும் அப்படியே ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு உள்ள அவ்வளோ தென்னாவிட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. அவருடைய ஷூ சவுண்ட் அந்த ஸ்டேஷன் ஃபுல்லாக, அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாகவே எக்கோ அடிக்குது. அந்த அளவுக்கு அப்படி ரொம்பவும் பின் ட்ராப் சைலண்ட்டில் இருக்கா. இந்த பர்சன் உள்ளே வந்ததும் அப்படி நான் வழியில் நின்றுட்டுருக்க எல்லா போலீஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இடம் விட்டு அவருக்கு வழி தராங்க. இப்போது அப்படி அந்த பர்சன் தான் நேராக நடந்து வந்து அங்கே ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் மேலே ஏறி உட்காந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் கண்ணு காட்ட, அந்த பேலன்ஸ் நின்றுட்டு இருந்த அந்த எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அழகாக இந்த பர்சனுக்கு முன்னாடி வந்து லைனாக உட்காந்துக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த பர்சன் யாருன்னு சொல்ல போனால் நம்ம பார்க்குறதுக்கு செம்ம டிப்டாப்பாக ஹேண்ட்ஸமாக வேறு லெவல் காப். சொல்லப்போனால் அவர் வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போலீஸாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட், லாஸ் எல்லாத்தையும் பக்காவாக ஃபாலோ பண்ணுற ஒரு பர்சன். யாருக்காகவும் இறங்கி போக மாட்டார். ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பர்சன். இப்போ நம்ம டிவி தான் காட்டுறாங்க. அங்கே நின்றுட்டுருக்க எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸையும் பார்த்துட்ருக்க, எல்லோரும் கீழே பார்த்த மாதிரி, தரையை பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. டிவியை ஃபேஸ் பண்ணுறதுக்கு யாருக்குமே கட்ஸ் இல்லை. ஒரு மாதிரி எப்படி தலையை தொங்க போட்டு உட்காந்துட்ருக்கா. இப்போது டீ தான். ஓகே, ஃபைனலி இங்கேயும் வந்துட்டேன். யார் அவன் ஒருத்தரை பிடிக்கிறதுக்கு என்ன இறக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையாக ஒரு கேள்வி கேட்குறாரு. அந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்லலை. ஆனால் அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரியுது. யாரை பற்றி கேட்குறாருன்னு எல்லாருக்குமே தெரியுது. இப்போது திரும்பியும் உங்ககிட்ட தான் கேட்குறேன், யார் அவன்? பேரை சொல்லுங்கள், ஊரை சொல்லுங்கள். கமான், எனக்கு அவனோட இன்ஃபர்மேஷன் வேணும். அவனோட ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கவங்க எல்லோரும் ரொம்பவும் அமைதியாக இருக்காங்க. யாரும் அந்த இடத்த விட்டு நவரக்கூட இல்லை. அமைதியாக தலையை கீழே குனிஞ்ச மாதிரியே நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம தான் அங்கே உள்ள டேபிளில் ஒரு டேப் பண்ணுறாரு. அந்த டேப்பிங் சவுண்ட் அந்த ஸ்டேஷன் ஃபுல்லாக எக்கோ அடிக்குது. அப்படியே ஒரு டேப் பண்ண போலீஸ் எல்லோரும் ஒரு நிமிஷம் அப்படி ஜெர்க் ஆகுறாங்க. இப்போ உங்ககிட்ட தான் கேட்குறேன், இன்ஃபர்மேஷன், யார் அவன் அப்படின்ட்டு வந்து கேட்க, அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸரில் ஒருத்தர் ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்துட்டு, சார், அவன் பார்க்குறதுக்கு ஃபுல்லாக பிளாக் கலர் ஹுட்டி போட்டு பிளாக் கலர் பேண்டால் ஃபுல்லாக கவரப் ஆகிருப்பான். ஓகே, மாஸ்க் போட்டிருப்பான். ஓகே, பூட்ஸ் யூஸ் பண்ணுவான். ஓ, ஓகே, தென் அதுக்கு அடுத்தது ஏன் அவன் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸுடைய பிராண்டை தெரிஞ்சுட்டுவாங்களா? சார், அது வந்து உங்ககிட்ட நான் இன்ஃபர்மேஷன் கேட்டேன். அவன் பேர் என்ன, அவன் ஊர் என்ன, அவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா, அவன் இது வரைக்கும் என்னென்ன க்ரைம் பண்ணியிருக்கான், எவிடன்ஸ் என்ன, இதை எடுத்துகிட்டு வாங்கண்ணா, இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கண்ணா. அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கலரும் அவன் போட்டிருக்க பூட்ஸ் சைஸ்ன்னு சொல்லிகிட்ருக்கீங்க. என்ன பேசிகிட்ருக்கீங்க நீங்களா? இப்போ புரியுது என்னதுக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்ட்டு. ஃபுல்லாக அம்மாக்கு வாங்குறான் நீங்களா இருந்துக்கிட்ட. அவனை பற்றி இன்ஃபர்மேஷன் கூட தெரியாது. எத்தனை நாள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க?
6 6 மாதமா சார். 6 மாதமாக அவன் பேர் கூட கண்டுபிடிக்க முடியல. ஆ, பேசாமல் அவன் போலீஸாக உள்ளே வந்திருக்கலாம்ல, எதுக்கு நீங்களாம் வந்தீங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து மிரட்ட ஆரம்பிக்க, இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த கூட்டத்துலேருந்து கொஞ்சம் முன்னாடி நம்ம கிட்ட வந்துட்டு, சார் குட் ஈவினிங், என் பேர் ஜிமன், நான் இங்கே சப் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். ஆக்சுவலி அவனை பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் எங்களால் கலெக்ட் பண்ண முடியல. பிகாஸ் அவன் ரொம்பவும் அலர்ட்டாக இருக்கான். அவனுடைய அப்பியரன்ஸ் இதுதான், ஃபுல்லாக பிளாக் கலர் வியர் பண்ணியிருப்பான், ஃபுல் பிளாக். அவனுடைய ஐஸ் கூட எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அண்ட் அவன் அவன் அதிகமாக டீஸ் பண்ணுறான் சார். டீஸ் பண்ணுறானா? டீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன அவன் கேர்ள் ஃப்ரெண்டா? ஆக்சுவலி சார், நான் அப்படி சொல்ல வரல. அவன் வேணும்னே ஒரு சில எவிடன்ஸ் கொடுப்பான். அதை ட்ராக் பண்ணிட்டு நம்ம அவன் கிட்ட போயிடுவோம். ஜஸ்ட் ஒரு 10 ஸ்டெப் இருக்கும்போது தப்பிச்சிடுவோம். பிடிக்க முடியாது சார். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஸ்பீட்னு சொல்லலாம். ரொம்பவும் அலர்ட்டாக இருக்கான். அவனை கிட்ட கூட நெருங்க முடியல. எங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் சார். மேற்கொண்டு எதுவும் கண்டுபிடிக்கவும் முடியல. கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டோம். ஓ, அவ்வளோ கில்லாடி அவன் சார். அது ஓகே, நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அவன் பண்ண க்ரைமில் இருந்த எல்லா எவிடன்ஸும் என்னுடைய டேபிள் கொடுக்கணும், புரிஞ்சுதா சார்? ஆனால் அவனுடைய எவிடன்ஸாக ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களாக தான் சார் இருக்கும். அதுலேருந்து எதுவும் கண்டுபிடிக்க முடியாது. ரைட். அவன் என்ன தான் க்ரைம் பண்ணான் சார்? அவன் அதிகமாக ராபரி பண்ணுறது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் சார். சொல்லப்போனால் அவன் ராபரி பண்ணுற இடத்துலேருந்து ஒரு க்ரைம் வெளியே வருது. புரியல சார். லாஸ்ட் வீக் அவன் ஒரு ராபரி பண்ணியிருந்தான் ஒரு பேங்க்கில் இருந்து. அதாவது பேங்க் மேனேஜருடைய வீட்டில் இருந்த. அவனுடைய வீட்டில் அவ்வளோ பிளாக் மணி. அவன் மணியை காணுன்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவனுடைய வீட்டை போய் செக் பண்ணும்போது தான் அவ்வளோ பிளாக் மணி வச்சுருந்தான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிய வந்தது. அவன் அன்றைக்கி போயிட்டு அந்த வீட்டில் ராபரி பண்ணலன்னா எங்களுக்கு தெரிய வந்திருக்காது. ஸோ இவன் க்ரைம் பண்ணுறது இன்னொரு க்ரைமை வெளியே கொண்டு வருது. ஓ, பார்த்தா 50% தப்பு பண்ணுறான், 50% நல்லது பண்ணுறான்ற மாதிரி. ஆமாம் சார். ஓ, எவிடன்ஸ் என்ன விட்டுட்டு போனான்? அது அது வந்து என்னது சொல்லுங்கள். ஒரு சின்ன நோட் சார். நோட்டா? என்ன எழுதி இருந்தது? உங்களால் கண்டுபிடிக்க முடியாத நான் கண்டுபிடிக்கிறேன். இப்போயாவது அரெஸ்ட் பண்ணுறதுக்கு திராணி இருக்கான்னு கொஷின் மார்க் போட்டு போயிட்டான். இது எவிடன்ஸ் இல்லை, உங்களை காரி துப்பியிருக்கான். ஃபைன். அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எப்படியாவது கலெக்ட் பண்ணணும். எல்லோரும் அவங்கவுங்க வேலையை போய் பாருங்கள். அண்ட் ஆஃபீஸர் ஜிமன், நான் இன்றைக்கி நைட் ரவுண்ட்ஸ் போகணுன்ட்ருக்கேன். ஸோ என் கூட வாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த மீட்டிங் அப்படியே கலையுது. எல்லோரும் அவங்கவுங்க வேலையை போய்ட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. டே இருக்கனால வேலைலாம் பக்காவாக நடக்க ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஜிமனையும் டேவும் காட்டுறாங்க. ஸ்டேஷனை விட்டு வெளியே வராங்க. ஜிமன் தான் போய்ட்டு டிரைவர் சீட்டில் உட்கார்றாரு. பக்கத்தில் இருக்க சீட்டில் தான் நம்ம டே போய்ட்டு உட்கார்றாரு. ஜிமன் வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே காரை வந்து பொறுமையாக இது பண்ணிவிட்டு ஸ்ட்ரீட் சைடு போக, அங்கே போய் பார்த்தா ஒரு சில பேர் வந்து குடிச்சிட்டு ரோட்டோரமாக இருக்கிறது, சும்மா அரட்டை அடிச்சிட்டு இருக்கிறது, அவங்களெல்லாம் மிரட்டி திரும்பியும் எங்கே போகணுமோ அங்கே வந்து அனுப்புறது, தேவையில்லாமல் சண்டை போட்டுட்ருக்கவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களை டேவும் ஜிமனுமா சேர்ந்து பார்த்துக்கிறாங்க அன்றைக்கி நைட் உள்ள அந்த ரவுண்ட்ஸில். இப்போது ஜிமன் என்ன சொல்கிறாருன்னா, டேவை பார்த்து, ஸோ வண்டியில் பெட்ரோல் தீரப்போகுது, ஸோ பெட்ரோல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
டே கிட்ட சொல்ல டேவும் ஓகே ஷியோர் அப்படின்னு சொல்லவும் அழகாக அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே தான் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. இப்போ அங்கே போயிட்டு லைட்டாக பார்க்கறதுக்கு ஹைவேஸ் மாதிரி இருக்குது. அங்கே போயிட்டு ஜிம்மன் வந்து கார்லேருந்து இறங்கி ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நான் பெட்ரோல் மட்டும் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு அழகாக பெட்ரோல் போட்டுட்ருக்கா. நம்ம டே வந்து காரில் உட்காந்துட்டு அந்த ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. நைட் ஒரு 10:30 அந்த மாதிரி டைம், ரொம்பவும் லேட். இப்போ நம்ம டே தான் அந்த இடத்த அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பெட்ரோல் பங்க்கு நடுவில் ரோடு, அதுக்கு அந்த சைடில் ஃபுல்லாக காடு. அந்த காட்டு சைடில் அப்படி அந்த ரோட்டுக்கு ஓரமாக ஒரு பர்சன் அந்த பக்கமாக நின்றுட்டுருக்காரு. நம்ம டே அந்த பர்சனை பார்த்துட்டாரு. டே எந்த ஆக்ஷனும் எடுக்கல, அப்படி தான் உட்காந்துட்ருக்காரு. அந்த பர்சன் அந்த தூரத்துலேருந்து டேவை பார்த்து ஹாய் காட்ட நம்ம டேக்கு லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா அந்த பர்சன் ஃபுல் பிளாக்கில் இருக்கார், பூட்ஸ் உட்பட ஃபுல் பிளாக்கில் இருக்கார். ஸோ நம்ம டேக்கு வந்து அதை பார்த்ததும் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ ஜிமன் வெளியே பெட்ரோல் போட்டுட்ருக்கவர்கிட்ட, ஜிமன் ஒரு 10 மினிட்ஸ் இங்கே இரு, என்னை தேடிட்டு எங்கேயும் வராத, நான் திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை விட்டு இறங்கி டே வந்து நடந்து போகிறாரு. அந்த ரோடை க்ராஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 10 ஸ்டெப் இருக்கும் அந்த பர்சனுக்கும் நம்ம டேக்கும். 10 ஸ்டெப்பில் அந்த பர்சன் நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடக்கிறதுனா பொறுமையாக இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. லிட்ரலி இப்போ ஓட ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. டே வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திக்கிட்டே அந்த ரோட்டில் ஓடுறாரு. நம்ம ஜிம்முக்கு வந்து அந்த சவுண்ட் கேட்கல, ஏன்னா அந்த பர்சன் ரொம்ப கிட்டே இருக்கனால டே வந்து அவ்வளோ சவுண்டாகவும் கூப்பிடல. இப்போ அந்த இடத்துலேருந்து முன்னாடி நடந்து போயிட்டுருக்க அந்த பர்சன் ஒரு சின்ன டேர்ன் எடுக்கிறாரு. அதை ஃபாலோ பண்ணி நம்ம டேவும் டேர்ன் பண்ண அடுத்த செகண்ட் அந்த இடத்துல அந்த பர்சன் இல்லை. நம்ம டேக்கு பார்த்ததும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுது. என்னடா இவன் இப்படிக்கா தானே வந்தான், இப்போ காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலி இந்த டேர்னிங் வந்து 2 பில்டிங்க்கும் இடுக்கலை, அதாவது ஒரு பர்சன் மட்டும்தான் சைடு வாக்கில் நடந்து போக முடியும். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு குறுகிய பாதை, ஒத்தடி பாதைன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி 2 பில்டிங்க்கு நடுவில். ஸோ நம்மகிட்ட என்ன பண்ணுறோன்னா, மிஸ் ஆகிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு பேக் சைடில் நம்ம டேக்கு ரொம்ப க்ளோஸாக 7 அடிக்கு ஒருத்தன் உயரமாக நின்றுட்டுருக்கான். நம்ம டே அப்படி சொல்லப்போனால் அவருடைய செஸ்ட்லேயே வந்து போய் இடிச்சிட்ருப்பார். பட் அட்டென்டிவாக பேக்கில் வந்துடுறாரு. ஒரு மாதிரி அண்ணாந்து பார்த்து ஏன்னு சொல்லிட்டு கத்துறதுக்குள்ளே அந்த பர்சன் அந்த செவத்தோடு நம்ம டேவை அப்படியே லாக் பண்ணிடுறாரு. நான் அவங்கள்ட்ட சொன்னேன் இல்லையா, அது ஒத்தடி பாதை, ஒரு பர்சனால் மட்டும்தான் அந்த இடத்துல சைடு வாக்கில் தான் நிற்க முடியும். அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருக்கும் இருக்கிற க்ளோஸ்னஸ்ஸை இமேஜின் பண்ணி பாருங்கள், எவ்வளோ க்ளோஸாக நின்றுட்டு இருந்திருப்பாங்கன்ட்டு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி செவத்தில் பின் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்கா. அவருடைய ஃபேஸ்லாம் கிளியராக தெரியவே இல்லை, ஏன்னா அதெல்லாம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, ஒரு மாதிரி ரொம்ப இருட்டாக இருக்கா. இப்போ அந்த பர்சன் நம்ம டேவை பார்த்து, ஹாய் ஆஃபீஸர், புதுசாக என்ன பிடிக்க தான் இறக்கியிருக்காங்க போல, எனக்கு தெரியும் நீ என்னை கேள்வி கேட்குறதுக்கு ரொம்ப துடிச்சிட்ருக்கேன்ட்டு. தாராளமாக கேட்கலாம், ஆனால் நான் எப்போவும் இடத்துல இருக்கேனோ அப்போது இது என் இடம், இங்கே நான் மட்டும்தான் பேசுவேன், நீ கேட்க மட்டும்தான் செய்யணும், ஓகே? முதல்ல கையை விட. ஓ, அதுக்குள்ளேயா? பார்க்குறதுக்கு நல்லா இருக்கியா? நானும் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன், என் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல். காலையில் வந்து என்னை பற்றி கேட்டுட்ருக்கேன், ஸ்டேஷனுக்கு வந்ததே லேட்டு போலையே என்னை பற்றி விசாரிச்சு. காலையிலேருந்து நான் உன்னை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் எப்பயும் நீ என்னை பிடிச்சிட்டேன்னு நினைக்காத, நான் நினச்சனால தான் நான் உங்ககிட்ட இருக்கேன், ஓகே? முதல்ல கையை விட்டுன்னு சொன்னேன். கூறு விட்டுறான், எதுக்கு அவசரப்படுறான்? இப்போ தான் நான் மீட் பண்ணேன். ஓ, ஐம் சாரி. மீட் பண்ணதும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும்ல, என் பேர் கூட தெரியாது. சாரி கிம்டேவன், என்னுடைய பேர் உனக்கு எப்படி? அதெல்லாம் தெரியும், ஆனால் என் பேர் தான் உங்களுக்கு தெரியாது. 6 மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, பை த வே, let me introduce myself. I'm John Joku, and the most wanted criminal. முதல்ல கையை விட.
என்னடா இது, 6 மாதமாக என் பேரை கூட கண்டுபிடிக்க தெரியாத ஒரு தத்தி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட என் பேரை சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு ஆனந்தம் கூட இல்லை அவன் மூஞ்சில். ஆ, இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னு கேட்டால் தான் தெரியும். எல்லாத்தையும் எப்பயும் சொன்னால் சரியாக இருக்காதுல்ல. லெட்ஸ் மீட் அகேன். ஆனால் நான் உன்னை மீட் பண்ணணும், நீ அதை சீக்ரெட்டாக வச்சுக்கணும். இது நான் பண்ணணுமே. இப்படியே விட்டால் நீ போயிட்டு உன்னுடைய தத்தி போலீஸ் படையை கூட்டிகிட்டு வந்துடுவல. இங்கே பார், போலீஸை பற்றி நீ என்ன நினச்சிட்ருக்க? அதான் சொன்னேன் தத்தின்னு. நான் சொல்லல, இது ஏன் இடம். நான் நினச்சா மட்டும்தான் நீ பேசணும். ஓகே? சிம்டையும் இல்லை டேன்னு கூப்பிடுறேன். இட்ஸ் பியூட்டிஃபுல். நீ பார்க்க அழகாக இருக்க. என்னை பார்த்ததில்ல, நீ பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கா? நீ சரியான ஆம்பளையாக இருந்தால் உன் மூஞ்சி காட்டுடா. குழந்தை தனிமையாக இருக்கே. ஓகே, பட் பேசிக்கலி ஐம் ஷை டைப். பப்ளிக்கில் நான் ஃபேஸை காட்ட மாட்டேன். வரியா? ஐ மீன் என் பிளேஸ்க்கு அங்கே ப்ரூவ் கூட பண்ணுறேன் நான் அவ்வளோ தானே. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதா? பார்த்தா ஸ்ட்ரக்சராக இருக்க. கையிடுறா. என்னடா நீ தப்பிக்கிறதுல இருக்கேன்? தப்பிக்கிறேனா நானா? அப்புறம் இதுக்கு பேர் என்ன? ஓகே, உனக்கு என்ன இப்போ என்கிட்ட பேசணும் அதானே? கமான் பேசு. வேறு என்ன சொல்லணும் உனக்கு? பார்த்த முதல் நாளே எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அடுத்தது பேசுகிறதுக்கு ஒன்றும் இருக்காது இல்லையா? அதனால் கூடிய சீக்கிரமே நம்ம திரும்பி மீட் பண்ணுவோமா? ஆனால் நான் உன்னை வந்து பார்த்தது, பேசினது, இது எதுவுமே வெளியே இருக்க எவனுக்கும் தெரியக்கூடாது. ஓகே? அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சாலும் நீ அதை கேட்க போகிறதில்ல. ஆனால் நீயா அதை சொல்லாமல் இருக்கணும்னா நான் ஒரு விஷயம் பண்ணுவேன். அதை மட்டும் நான் பண்ணிட்டேன்னு வை, நானே உங்ககிட்ட போயிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லுன்னு சொன்னாலும் நீ சொல்ல மாட்டேன். அவ்வளோ வைக்கும் என் வாயிலிருந்து பல்லதும் கேட்டாத. உன் வாயை எப்படி மூட வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்க அந்த பர்சன், அதாவது ஜங்குக், அவருடைய மாஸ்க் ரிமூவ் பண்ணால் டேக் அப்போ கூட ஜங்குக்குடைய ஃபேஸ் கிளியராக தெரியல. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. நம்ம ஜங்குக் என்ன பண்ணுறாருனா அவருடைய ஒரு கைகளை யூஸ் பண்ணி, ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி டேவோடைய சின் இருக்கும் இல்லையா, அதை அப்படியே லிஃப்ட் பண்ணுறாரு. அவருடைய ஃபேஸை பார்த்த மாதிரி நல்லா கொஞ்சம் வாட்டமாக இருக்கிறதுக்காக அப்படி லைட்டாக சின்ன பண்ண நம்ம ஜங்குக் டேவோ ஒரு மாதிரி சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கா. டேவும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக நம்ம ஜங்குக் பிடிச்சிட்ருக்கா அந்த பிடியிலேருந்து அப்படியே எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா அவருடைய ஃபேஸை ஒரு மாதிரி பிடிச்சிட்ருக்காரு இல்லையா, அது நம்ம டேக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எஸ்கேப் ஆகலான்னு ட்ரை பண்ணும்போது ஜங்குக் என்ன பண்ணுறாருனா அந்த செவுத்தில் ஆல்ரெடி நம்ம டேவை வந்து பின் பண்ணி வச்சுருக்காரு. பார்த்தா அதுக்கு அவருடைய ஃபேஸை வர கட் பண்ண மாதிரி பிடிச்சிட்ருக்காரு. அப்படி அந்த க்ளோஸ்னஸை இன்னமும் க்ளோஸ் ஆக்கி ஒரு கிஸ். நம்ம டே செம்ம ஷாக் ஆகிடுறாரு. அப்படியே ஒரு மாதிரி வைட் ஐஸ், அப்படி ஒரு மாதிரி பயந்துடுறாரு. சொல்லப்போனால் என்ன பண்ணுறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் இருக்கும் அந்த கிஸ். அந்த 5 செகண்ட்ஸ்லேயே ரொம்ப டீப்பண்டாக இருக்குது. அந்த கிஸ் அப்படி பிரேக் பண்ணால் நம்ம டே வந்து அவரோட லிப்ஸே அவரோட ஃபீல் பண்ண முடியல. அந்தளவுக்கு ஒரு மாதிரி சாலன் ஆகிடுது. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி இப்படி கடிச்சு வச்சுருப்பாரு. இப்போ நம்ம டேவோடைய ஹேண்ட்ஸ் அப்படி ரிலீஸ் பண்ணிவிட்டு அவருடைய ஃபேஸ் மாஸ்க்கை போட்டுட்டு நம்ம டேவை பார்த்து, முடிஞ்சா
இப்போ போயிட்டு அவனுடைய ஆஃபீஸர்ஸ் கிட்ட சொல்லு, அவனை பார்த்தேன், அவன் பேர் ஜான் ஜங்குக், அவன் அவ்வளோ தில்லா என்ன கிஸ் பண்ணிட்டு போனான்ட்டு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. ஆனால் நம்ம டேவால் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட நவரவே முடியல. ஒரு மாதிரி பிளாங்காக நின்றுட்டுருக்காரு. எஸ், ஜங்குக் சொன்ன மாதிரி இப்போ நம்ம டேவால் போயிட்டு ஓப்பனாக வெளியே போய் சொல்லவே முடியாது. இவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்க அப்படின்ற அந்த விஷயம் இவங்க 2 பேருக்குள்ளேயே முடிஞ்சு போயிடுச்சு. அதனால தான் நம்ம ஜங்குக் வந்து நம்ம டேவை கிஸ்ஸே பண்ணியிருப்பார். நம்ம டே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. இப்போ பொறுமையாக அந்த ஷர்ட் எல்லாத்தையும் அப்படியே சரி பண்ணிவிட்டு அந்த சந்தை விட்டு வெளியே வராரு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஜிவன் இருக்க ஏரியாவுக்கு நடந்து வந்துட்டுருக்கா. ஜிவன் ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சின்னு டேவை ஃபுல்லாக சுற்றி முற்றி தேடிட்டுருக்காரு, ஆளை காணோம் அப்படின்ட்டு. இப்போது பொறுமையாக நம்ம டே தான் ஒரு பக்கத்துலேருந்து அப்படி நடந்து வந்துட்டுருக்கா. டேவை ஜிவன் பார்த்ததும் ஒரு மாதிரி எழுந்திரிச்சு போயிட்டு, சார் எங்கே சார் போனீங்க? பயந்துட்டேன், தொலைஞ்சு எங்கேயாவது போயிட்டீங்களோன்னு. அது அர்ஜென்ட்டு, அதான் அப்படிக்கா போனேன். ஓ ஓகே சார், சரி சார் கிளம்பலாமா? இன்னும் 2 ஏரியா இருக்குது பார்க்குறதுக்கு. இல்லை, இப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் எடுத்தேன்னா வீடு பக்கம்தான், அங்கே என்னை ட்ராப் பண்ணிட்டு நீ ஸ்டேஷனுக்கு போ. ஏன் சார் அப்படி போக விரும்பலையா? டயர்டாக இருக்கீங்களா? சொல்கிறது மட்டும் செய், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிவன் என்ன பண்ணுறாருனா டேவை காரில் எடுத்துக்கிட்டு அழகாக நம்ம டே சொன்ன இடத்துல ட்ராப் பண்ணிவிட்டு போகிறாரு. அங்கேருந்து சும்மா ஒரு 10 minutes வாக்கு. அங்கேருந்து நேராக வீட்டுக்கு போய்ட்றாரு நம்ம டே. உள்ளே போனவருக்கு மைண்ட் ஃபுல்லாக இந்த விஷயந்தான் ஓடிட்டுருக்கு. நம்ம ஜங்குக் மட்டும் அவரை கிஸ் பண்ணலன்னா நம்ம ஜிமின் கிட்ட ஆன் ஸ்பாட்டே சொல்லியிருப்பார் அந்த இடத்துல அவன் வந்தான் அப்படின்ட்டு. பட் நம்ம ஜங்குக் அந்த வேலையை பார்த்ததுனால நம்ம ஜிமின் கிட்ட எதையுமே ஷேர் பண்ண முடியல. அப்படியே அதை மூடி மடிச்சிட்டாரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. சாப்பிடும்போது குளிக்கும் போது ஃபுல்லாக ஜங்குக்கை பற்றி தான் யோசிக்கிறாரு. அவனுக்கு இன்னும் அவ்வளோ தைரியம் மனசில் அப்படின்ற ஒரு கேள்வி அவருடைய மைண்டுக்கு வருது நம்ம டேக்கு. இப்போ நம்ம ஜிவனை தான் காட்டுறாங்க. அவர் நம்ம டேவை ட்ராப் பண்ணிவிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு. ஸ்டேஷனுக்கு வந்துட்டு வழியில் நடந்த எல்லா விஷயங்களையும் ஸ்டேஷனில் இருக்கவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. அதே மாதிரி சார் வந்து வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறாரு. இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அவர் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாரு. அவருக்கு டக்குன்னு தூக்கம் வரல. பட் இருந்தாலும் எப்படியோ மேனேஜ் பண்ணி தூங்கிட்டார். நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே இதே மாதிரி தான் ரொட்டீன். காலையிலேருந்து ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் போயிட்டு ஆஃபீஸ்க்கு, அதாவது ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அவருடைய ஆஃபீஸில் இருக்க ஃபைல்ஸ், பில்டிங் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே ரீட் பண்ணுறாரு. ஏன்னா அவர் புதுசாக அங்கே போஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் ஆல்ரெடி ஓல்டு ஃபைல்ஸு, பெண்டிங் ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரீட் பண்ணுறாரு. அதில் பெண்டிங் ஃபைல்ஸ் இருக்கிறது எல்லாத்துக்குமே கேஸ் வந்து ரீஓப்பன் பண்ணி அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு 2 days மாதிரி இருக்கும். நம்ம டே வந்து ஜங்குக் வந்துட்டு போன அந்த விஷயத்த வந்து மறக்கலை. பட் இருந்தாலும் அது பெருசாக எதுவும் கண்டுக்காமல் அப்படியே பிளாங்காக விட்டுடுறாரு. இப்போதைக்கு டே கிட்ட ஜங்குக் சைட்லேருந்து எந்த ஒரு கேஸும் வந்து ஃபைல் ஆகலை. ஸோ அதனால் நம்ம டே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விட்டு விட்டு மற்ற வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன். இப்போ நம்ம டேவை தான் காட்டுறாங்க. அன்றைக்கி டே முடியுது. வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாரு. டைம் ஒரு 8:30 மாதிரி இருக்கும். குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டின்னர் அவரே தான் சமைப்பார். சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலான்னு உட்கார்ற மனுஷனுக்கு செம்மையாக தூக்கம் வருது டயர்ட்னஸில். சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே காரிடோருக்கு ஏறி போக ரூம்குள்ளே என்ட்ராகிற டைம் ஏதோ கிளாஸ் உடையிற சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டதும் டேக்கு ஒரு மாதிரி டவுட் வந்துடுது. ஏன்னா அந்த மொத்த வீட்லேயும் இருக்கிறது அவர் ஒருத்தர் தான். அவரை தவிர்த்து அந்த வீட்டில் பொருளை அசைக்கிறதுக்கு கூட யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது கிளாஸ் உடையிற சத்தம் எப்படி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனைக்கு போகிறாரு. அதுவும் இல்லாமல் அந்த சவுண்ட் வந்து கெஸ்ட் ரூம் சைட்லேருந்து தான் வருது. இப்போ நம்ம டே தான் என்ன பண்ணுறாருனா பொறுமையாக அந்த கெஸ்ட் ரூம் சைடாக போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணால் பார்த்தா உள்ள ஒரு பர்சன் நின்றுட்டுருக்காரு. அந்த கிளாஸ் உடஞ்சது எல்லாத்தையும் பார்த்துட்டு தலையை சுரிஞ்சிட்டு நின்றுட்டுருக்காரு. அதுவும் ஜன்னல் பக்கத்தில். நம்ம டீ தான், ஏய்
யார் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் சவுண்டாகவே குரல் கொடுக்குறாரு. அதுக்கு அந்த சைடில் இருக்க பர்சன் நம்ம டீவை பார்த்துட்டு, வந்துட்டியா? ஏம்மா இப்படி கண்ணாடி பொருளெல்லாம் கொண்டு வந்து ஜன்னல் பக்கத்தில் வைக்கிற? மாமாவுக்கு வந்துட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, இனிமேட்டு அப்படி வைக்காதானே, பாவம் எவ்வளோ கொடுத்து வாங்கினியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் எல்லாத்தையும் காலாலேயே அப்படி ஒரு ஓரமாக நவுத்தி விட்டுட்டு அப்படி ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிவிட்டு பொறுமையாக ரூம்குள்ளே வர நம்ம டீ வந்து பக்கத்துக்கு லைட்டை போட்டுட்டாரு. லைட்டை போட்டால் பார்த்தா ஃபுல் பிளாக் கவர்டு, அதாவது நம்ம ஜங்குக் தான். நம்ம ஜங்குக்கை பார்த்தது நம்ம டீக்கு ஒரு மாதிரி கோவம் வருது, ஒரு மாதிரி அப்படியே அடிக்கணுன்ற மாதிரி தோணுது நம்ம டீக்கு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா உள்ளே வந்துட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு ஜங்குக்கை அடிக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு ஒரு பூந்தொட்டி மாதிரி இருக்குது, அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு மாதிரி ஃப்ளாஸ்க் மாதிரி வைப்பாங்க இல்லையா, அந்த ஃப்ளாஸ்க்கை கையில் எடுக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, ஓ வயலன்ஸ்லாம் வேணாம் பேபி, நம்ம இருக்கிறது பெட்ரூம், அதுவும் கெஸ்ட் ரூம், கெஸ்ட்டாக வந்திருக்கேன், என்ன இப்படி வயலன்ஸில் இன்வால்வ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜங்குக்கு வந்து அவர் கேட்கும்போது அவருடைய ஹுட்டியை வந்து ரிமூவ் பண்ணுறாரு. தலையில் போட்டிருக்க அந்த கேப்பை அப்படி ரிமூவ் பண்ணுறாரு. நம்ம ஜங்குக்குடைய ஒரு அழகான ஃபைன் ஹேர் அழகாக தெரியுது, பிளாக் கலர், அழகாக அப்படி ஸ்டைலாக ஃபங்க்லாம் விட்டு அழகாக இருக்குது. இப்போது நம்ம ஜங்குக்குடைய ஐஸ் நம்ம டேபிளில் கிளியராக பார்க்க முடியுது. நம்ம ஜங்குக்குடைய ஐஸை பார்க்கும்போதே நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல், அதாவது ஒரு மாதிரி அவர் ஐஸே ஒரு மாதிரி இருக்குது அட்ராக்டிவாக. நம்ம டே ஒரு மாதிரி கல் பண்ணிக்கிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட ஒரு ஸ்டெப்பாக நடந்து போக, பட் நம்ம ஜங்குக்கு பின்னாடி போகாமல் அவரும் டேக்கு ஆப்போசிட்டில் அப்படி நடந்து வந்துட்டுருக்காரு. அவரை பார்த்த மாதிரியும் நம்ம டே ஒரு ஸ்டெப்பாக பின்னாடி எடுத்துகிட்டு வச்சுட்டு அந்த கதவோடு போயிட்டு அப்படி இடிச்சுக்கிட்டு நிற்க, நம்ம ஜங்கு அன்றைக்கி அந்த சந்தில் எப்படி நம்ம டேவை லாக் பண்ணாரோ அதே மாதிரி நம்ம ஜங்கு இப்போயும் டேவை லாக் பண்ணி வைக்க, நம்ம டே ஒரு மாதிரி கல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அவர் கையில் இருந்த அந்த ஃப்ளாக் அது தானாக கீழே விழுது, ஒரு மாதிரி கை நடுங்க ஆரம்பிக்குது. நம்ம ஜங்குக்கை பார்த்து நம்ம டே பயப்படுறாரு. அதாவது ஜங்குக்கு ஒரு கிரிமினல், ஆனால் போலீஸ் டே அவரை பார்த்து பயப்படுறாரு. பயம்ன்றது சொல்ல முடியாது, ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல். பயம்ன்றதை தாண்டி இப்போ நம்ம ஜங்குக் தான், என்ன என்னை பற்றி சொல்லவே இல்லை போல, யார்ட்டையும் 2-3 நாள் என்னை தேடவும் இல்லை, அதனால தான் உன்னை தேடி நான் வந்தேன். நீ என்ன வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கியா? அஃப்கோர்ஸ் ஆமாம். உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா? எதுக்கு பயப்படணும்? நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அன்றைக்கி என் பெர்மிஷன் இல்லாமல் என்ன கிஸ் பண்ணிட்டேன், இனிமேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு கிஸ் பண்ணுறேன். ஹவு டேர் யூ? ஏன் பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாதாவா? என்ன கேள்வி இது? பண்ணக்கூடாது. நீ யாரா எனக்கு கிஸ் பண்ணுறதுக்கு? ஆஃப்டர் ஆல் ஒரு கிரிமினல். ஆஃப்டர் ஆல் கிரிமினலில் உங்களால் டச் பண்ண முடிஞ்சுதா? இப்போ கூட ஓ ரூமில் நான் இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீ இல்லை, நான் நினச்சனால தான் வந்தேன். முடிஞ்சா கேட்ச் மீ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி சவால் விடுற மாதிரி சொல்ல, நம்ம டேக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. ஸோ என்ன பண்ணுறாருன்னா ஜங்குக்குடைய சட்டை காலரை பிடிச்சிட்டு அப்படியே பின்னாடியே நவுத்திட்டு போயிட்டு அந்த பெட்டில் போட்டு அப்படியே அமுக்கி அவரை பின் பண்ணுற மாதிரி, எங்கேயும் நவர முடியாத அளவுக்கு அப்படியே பின் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டு ஜங்குக்குடைய ஃபேஸ் மாஸ்க் அப்படியே ரிமூவ் பண்ண, நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு பிளாக் கலர் கர்ச்சிஃப் மாதிரி தான் கட்டியிருப்பார். ஸோ அது மொத்தமாக ரிமூவ் ஆகி நம்ம டேவுடைய கைக்கு வந்துடுது. ஜங்குக் டேவுடைய ஃபேஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு நம்ம டேவை பார்த்துட்டு. ஓ ஃபைனலி என் ஃபேஸை பார்த்துட்டியா? ஹாப்பியாக? பிடிச்சிருக்கா? கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படின்ட்டு சும்மா நோயின்ட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. நம்ம டே பளிர்னு வைக்கிறார் நம்ம ஜங்குக்குடைய கன்னத்தில். அவர் சிரிச்சுட்டே இருக்கார், ஆனால் ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம டே தான், டே உன் மேலே எவ்வளோ கேஸ் ஃபைலாக இருக்குன்னு தெரியுமா? நீ பண்ணுற ஒவ்வொரு க்ரைமா இல்லை ஹெல்ப்பானே தெரியல. நீ பண்ணுற ஒவ்வொரு க்ரைம்லேருந்து இன்னொரு க்ரைம் வெளியே வருது, ஆனால் அதில் நீ இன்வால்வ்டாக இல்லை. பீப்புள்ஸை
கில் பண்ண மாட்ற, யாரையுமே கொல்ல மாட்டேங்கிற, ஆனால் உனக்கு தேவைப்பட்டா அவங்கள ஹர்ட் பண்ணுற. நீ என்ன மாதிரி ரகத்தில் வருவன் என்னாலேயே முடிவெடுக்க முடியல. நீ மனசில் என்ன தான் நினச்சிட்ருக்க? ஆ, என்ன உனக்கு ஊரை காப்பாற்றுற சூப்பர்மேன் நினைப்பா? ஒவ்வொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த இடத்துலேருந்து காணாமல் போகிறது, உன்னை பிடிக்கலான்னு கிட்ட வரப்போ சீட்டேஜில் நான் வந்து போகிறது. என்ன நினச்சிட்ருக்கேனே உன்னை பற்றி? இல்லை போலீஸை தான் ஜோக்கர்ஸ்னு நினச்சிட்ருக்கியா? பரவாயில்லையே, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா. ஜோக்கரா? சரி டே, அவங்ககிட்ட ஒரு சில பேச்சுவார்த்தைகள் இருக்கு, அதனால தான் இங்கே வந்தேன். இப்படி பெட்லேயே வச்சு எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு பிளான் போடாதான். நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரிட்டே வந்து அடிக்கலான்னு போக, பட் ஜங்குக்கு அப்படியே நம்ம டேவுடைய கையை பிடிச்சி கவுத்து போட்டுட்டு இப்போ அவர் நம்ம டீ மேலே ஹோர் ஆகிடா. இப்போ அப்படியே நம்ம ஜங்கு டேவை அப்படியே பின் பண்ண மாதிரி வச்சுருக்க. இப்போ நம்ம ஜங்கு தான், இவ்வளோ நேரம் நீ எனக்கு மேலே ஹோர் ஆகிருந்தனா அதுக்கு காரணம் உன்னோடைய ஸ்ட்ரென்த்து, டாமினன்ஸ்ன்னு சொல்லிட்டு நினச்சிக்காத, புரியுதா? நான் நினச்சனால தான். பார்த்தியா, ஒரே ஒரு ஃப்ளிப் போட்டேன், பற்றி போங்க மாதிரி அடங்கிட்டேன். உனக்கு இந்த பிளேஸ் தான் அண்டர் மீ, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி நம்ம டே கிட்ட போயிட்டு சொல்ல, நம்ம ஜங்குக்கு கிட்ட வர முடியாத மாதிரி நம்ம டே வந்து ஃபேஸை திருப்பிக்கிறாரு. இப்போ ஒன்று நம்ம ஜங்குக்கு தான் என்ன வெக்கமா? தெரியும், நீயும் மனுஷன் தானே, உனக்கு வெக்கம் இருக்காதா? என்ன மாதிரி ஒருத்தனை பார்க்குறப்போ உன் மனசில் என்ன கனவு நினப்பா? அப்படி தான் சொல்லிக்கிறாங்க. சரியா தெரியல, உனக்கு கவலைப்படாதா, நான் உன்னை மட்டும் தான் பார்ப்பேன். மாற்றுக்கு வரியா? மாற்றா அதுக்குள்ளையா? விஷயத்துக்கு வரியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் நம்ம டீம் மறந்து ஹோரானதை அப்படியே சும்மா அப்படியே நின்றுட்டு அந்த பெட்லேயே அப்படியே ஒரு ஓரமாக உட்கார, நம்ம டேவோ எழுந்திரிச்சு அவரோட ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறாரு. உட்காரல. இப்போ நம்ம ஜங்குக் தான் அப்படியே நம்ம டேவோடைய கையை பிடிச்சி கிட்ட இழுத்து போட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவருடைய ஷோல்டர் மேலே கை போட போக, பட் நம்ம டேக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஸோ கையை எடுத்து விட்டுட்டு என்ன விஷயமோ அதை மட்டும் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஜங்குக்கும் ஒரு பெருமூச்சு எடுத்து விட்டுட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் இங்கே வந்ததுக்கு காரணம் அரெஸ்ட் பண்ண சரண்டராக வந்திருக்கேன். எனது சரண்டர் ஆகுறதுக்கா? என்ன திடீர்னு? ஆக்சுவலி நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ணணுன்னு தோணுது. அதான் எல்லா விஷயத்தையும் உன் கையிலேயே கொடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு புரியல ஆக்சுவலி. டே, உனக்கு என்ன ஒரு 2 மாதம் தெரியுமா? ஆனால் எனக்கு ஒன்று 7 வருஷமாக தெரியும். 7 இல்லை, புரியல. நீ போலீஸ் ட்ரைனிங் ஜாயின் பண்ணல ஒரு யூனிவர்சிட்டி. நீ டெய்லி போலீஸ் ட்ரைனிங் போயிட்டு வெளியே வரும்போது உன்னை ஃபாலோ பண்ணுவேன். உனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? ஆனால் ஜஸ்மிஸில் தப்பிச்சிட்டேன். எப்படி? யாரோ காப்பாற்றினாங்க. இட்ஸ் மீ. நீயா? யா, நீ எக்ஸாமுக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது ரோடை பார்க்காம க்ராஸ் பண்ணுறதுக்கு போனேன். அந்த நேரம் உன் கையை பிடிச்சி நான் தான் எழுத்தேன். நீ என்கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு திரும்பினேன், ஆனால் நான் என்னுடைய ஃபேஸை காட்டுறதுக்கு விரும்பலை. சரி, நீ எதுக்கு இப்படி கிரிமினல்ஸ் க்ரைம்ஸ்ன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகுற?
இது ஒன்றும் என்னுடைய தலையெழுத்துன்னு சொல்ல முடியாது. நான் இதை வேணும்னு கையில் எடுக்கல. ஆக்சுவலாக சொல்லப்போனால் செய்யாத தப்புக்கு நான் ப்ளேம் பண்ண ஆரம்பித்தேன். அதாவது ஒரு தடவை வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஏதோ திருட்டு போயிருக்கு. நான் தான் அவங்க வீட்டுக்கு கடைசியாக போயிட்டு வந்தேன் ஒரு சின்ன விஷயம் எடுக்கிறதுக்காக, அதுவும் பெர்மிஷனோட. ஆனால் நான் தான் அவங்க வீட்டில் இருந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டேன், எங்கேயோ மறைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு என்னை ப்ளேம் பண்ணி ஃபஸ்ட் என்னை அரெஸ்ட் பண்ணாங்க. அன்றைக்கி கவலைப்பட்டதை விடவும் கோவப்பட்டேன். பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கல. ஆனால் அவருக்கு ஒன்று உண்மை தெரியுமா, அந்த வீட்டில் அவ்வளோ பிளாக் மணி, அவ்வளோ கன்ஸ், அவ்வளோ பவுடர்ஸ், இதெல்லாம் அவங்க சீக்ரெட்டாக யாருக்கும் தெரியாமல் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் என்னமோ பெரிய உத்தமிங்க மாதிரி போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அதுவே என் மேலே. அந்த விஷயம் லேட்டாக தான் போலீஸ்க்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் சாரி கேட்டுட்டு, ஜஸ்ட் சாரி கேட்டுட்டு எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. எனக்கு அப்போ புரிஞ்சுது, நம்ம பார்க்குறது உலகம் இல்லை, அதை தாண்டி உள்ள என்னமோ இருக்குன்னு. அதான் நோண்ட ஆரம்பித்தேன். பார்த்தா கொத்து கொத்தாக கிடைக்குது. இந்த சக்கரவள்ளி கிழங்குலாம் நோண்டா கிடைக்கும்ல, அந்த மாதிரி. ஒவ்வொருத்தன் வீட்டுக்குள்ளேயும் போகிறவன் எல்லாம் ஹையர் ஆஃபீஸர்ஸ். உள்ளே போக 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 வெளியே தான் வெள்ளை சொக்கா போட்டு திரியிறானுங்க. உள்ளே போனால் எல்லாம் சாக்கடை. போய்ட்டு தேடி பார்த்தா பிளாக் மணி, தேவையில்லாத இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ், அது இதுன்னு பாதி நாட்டை கையில் பிடிச்சி வச்சுருக்கானுங்கன்னா பார்த்துக்கோ. அதான் உங்களுக்கு அதெல்லாம் வெளியே கொண்டு வரதுக்கு திராணி இல்லை. அட்லீஸ்ட் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு சின்ன சின்ன விஷயத்த ஸ்டார்ட் பண்ணேன். பட் நீங்கள் அவங்க மேலே கான்சென்ட்ரேட் பண்ணாமல் என்ன கான்சென்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க. அவங்க ஈஸியாக தப்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்கும் அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஈவன் நீ இப்போ கோவமாக இருக்கிறதுக்கு காரணமாக அதுதான். உண்மையாக சொல்லணும்னா எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு ஆசையாக இருக்குது. எந்த க்ரைமும் இல்லாமல் நிம்மதியாக ஒரு வேலைக்கு போயிட்டு அப்படி. ஆனால் முடியும்னு இத்தனை நாள் தோணலை. உன்னை பார்த்ததுலேருந்து தோணுது. உன்னை திரும்பி பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை. நீ ஒரு தடவை என்னை கேட்டு இந்த இடத்துக்கு வந்த முதல் நாள் என்னை கேட்டு விசாரித்து தெரிஞ்சிட்டு இருந்தல, அப்போல்லாம் நீ காலேஜில் இருந்து வெளியே வரப்போ பின்னாடி நான் தெரிகிறப்போ என்னை நானே பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதான் கொஞ்ச நாள் ஆளைய விட்டு அப்பப்போ நான் முன்னாடி வந்து உனக்கு தீனி போட்டு இன்னும் கொஞ்சம் உன்னுடைய ஆர்வத்தை தூண்டி விட்டேன். சீரியஸ்லி ஐம் இன் லவ் வித் யூ. 1-2 வருஷம் இல்லை, சொல்லப்போனால் 6-7 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் சொல்கிறேன். நீ என்னை அரெஸ்ட் பண்ண, கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண, எவிடன்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் உனக்கு என்ன ரிலீஸ் பண்ணணும்னு தோணுச்சு நான் பண்ணேன். எல்லாம் எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்த அங்கேயே உட்கார வைக்கணும்னு தோணுச்சுன்னா பண்ணேன். ஆனால் ஒன்று, நான் வெளியே இருந்தேனா உன் கூட தான் இருப்பேன். நீ அக்செப்ட் பண்ணாலும் பண்ணலனாலும் உன் கூட மட்டும்தான் இருப்பேன். இஃப் யூ ஓகே வித் திஸ், ஒரு 5 minutes வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்க அதே ரூமில் விட்டுட்டு நம்மகிட்டே அங்கேருந்து அவருடைய ரூமுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு ஒரு ஹேண்ட் கஃப், அதாவது இந்த போலீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, அதை போட்டுட்டு யூஆர் அண்டர் அரெஸ்ட், நான் உன்னை இப்போவே அரெஸ்ட் பண்ணுறேன், நாளைக்கு உன்னை கூட கோர்ட்டில் ஈவினிங் 5 o'clock ஆர்ஜர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ சொல்லிட்டு ஜங்கு ஒரு மாதிரி பார்க்க, ஜங்கு ஓகே, ஆனால் நாளைக்கு காலையில் வரைக்கும் நான் எங்கே இருக்கிறது, இங்கேயே கடா பாரா, கிரிமினலை கூப்பிட்டு வந்து கெஸ்ட் ரூமில் தங்க வைக்கிறதா,
நான் உன்னை இன்வைட் பண்ணனா நீ அதெல்லாம் வந்தா மூடிட்டுற. ஓகே பசிக்குதா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ தான் அந்த ரூமை விட்டு வெளியே போக இப்போ உடனே அழகாக சாப்பாடெலாம் போட்டு கொண்டு வராரு. அந்த ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜங்குக்கு அந்த பெட்டு மேலேயே வச்சுட்டு போகலான்னு போக இப்படி கையை கட்டி விட்டு போனால் எப்படி நான் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு நம்ம டீயை பார்த்து கேட்க இப்போ உடனே நம்ம டீ தான் ஹேண்ட் கஃபை ஓப்பன் பண்ணுறதுக்கு போகிறாரு. பட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கேயும் ஓட்டுற மாட்டல, எக்ஸ்கியூஸ் மீ, இப்பையும் நானாக தான் வந்திருக்கேன், நீ என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட ஜங்குக்கு சொல்ல இப்போ நம்ம டேவும் அப்படியே அதை ஓப்பன் பண்ணி விட்டுறாரு. சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாரு. பக்கத்து ரூமில் போயிட்டு நம்ம டே படுத்துட்டுறாரு. இவன் போக மாட்டான்னு நம்ம டேக்கு தெரியும். ஸோ தைரியமாக போயிட்டு படுத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இவர் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கெஸ்ட் ரூம்குள்ளே வந்தால் நல்லா தூங்கிட்டு இருக்காரு நம்ம ஜங்குக்கு. தூக்கம் அவ்வளோ தூக்கம். கை கால் ஒரு பக்கம் கிடக்குது. நல்லா தூங்குறாரு. இப்போ எட்டி ஒரு மிதிக்க பெட்டில் இருந்து கீழே உருண்டு போய் விழுறாரு நம்ம ஜங்குக்கு. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே எழுப்பி அவருடைய காலை கடனை எல்லாத்தையும் முடித்து ஹேண்ட் கஃபை போட்டு காரில் உட்கார வச்சு நேராக ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போகிறாரு. இவனை கையோடு பிடிச்சிட்டு வரோம். அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்க எல்லாருக்குமே டவுட் ஆகுது, ஏன்னா இது காலங்காத்தாலே யாரையோ பிடிச்சிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உடனே நம்ம ஜிமின் தான், சார் ஷெல்லில் போட்டுருவா. இவன் ஷெல்லில் போடுறதுக்கான ஆள் இல்லை, ஈவினிங் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா? இவனை யாருன்னு உங்களுக்கு தெரியலல்ல சார்? அது இத்தனை மாதமாக தேடிட்டு இருந்தீங்களே அவனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இவன் தான் உங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்க, அதெல்லாம் இப்போதைக்கு பேச தேவையில்ல, அவனுடைய கேஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை அவருடைய ஆஃபீஸ்லேயே உட்கார வைக்கிறாரு நம்ம டே. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கோர்ட்டுக்கு போகிறாங்க. எல்லா விதமான கேஸையும் நம்ம ஜங்குக்கு மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே அங்கே உள்ள ஜட்ஜ்கிட்ட வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது ஜங்குக் எதுவுமே பேசலை, அமைதியாக நின்றுட்டுருக்காரு. நம்ம டே வந்து என்ன நினச்சிருப்பாருன்னா ஜங்குக் மேற்கொண்டு எதனாவது பேசுவான்னு. ஆனால் எதுவுமே பேசலைன்றதுனால நம்ம டே அந்த இடத்துல இறங்கி பேசுகிறாரு. இப்போது அந்த இடத்துல நம்ம டே பேசுகிறது எப்படி இருக்குன்னா, யுவர் ஆனர், இவன் கிரிமினல், பக்கா கிரிமினல், 6 மாதமாக போலீஸை துரத்தி தேட விட்ட கிரிமினல். பட் இவன் பண்ணியிருக்க க்ரைம் எல்லாமே ஒரிஜினல் கிடையாது. இவன் பண்ணியிருக்க க்ரைம்னால் ஒரு சில ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. சொல்லப்போனால் இவன் பண்ணியிருக்க க்ரைம்லேருந்து இன்னொரு க்ரைம் ஓப்பன் தான் ஆயிருக்கே தவிர இவன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டே ப்ரூவ் பண்ணுறாரு வித் ப்ரூஃப். அதாவது நம்ம ஜங்குடைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து ரீட் பண்ணியிருப்பார் இல்லையா, அதில் யார் யாருடைய நேம்லாம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அவங்கவுங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு ரைடு விட்டுருப்பார் நம்ம டே. அங்கேருந்து போலி டாக்குமெண்ட்ஸு, அந்த இல்லீகல் ஃபைல்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பார். கூடவே அந்த பர்சன்ஸையும் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பார். ஸோ இதெல்லாம் கொண்டு வந்து ஆர்ஜர் பண்ணவும் அந்த கோர்ட்டே வந்து ஜங்குக் கிட்டேருந்து இருந்ததை விடவும் நம்ம ஜங்குக் க்ரைம் மூலமாக வெளியே வந்த இன்னொரு க்ரைம்ஸ் அந்த பக்கமாக வந்து திசை திரும்புது. ஸோ நம்ம ஜங்குக்கு அந்த இடத்துல இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறாங்க. பட் 2 months நீ கண்டிப்பாக ஜெயிலில் இருக்கணும், ஏன்னா நீ பப்ளிக்கை வந்து ஸ்கேரி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கண்டிப்பாக ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் நம்ம ஜங்குக் ஓகேன்னு சொல்கிறாரு. நம்ம டேக்கும் அதை விட்டு வேறு வழி கிடையாது. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. அழகாக நம்ம ஜங்குக்கு கூப்பிட்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. நம்ம ஜங்குக்கு போயிட்டு டெய்லி விசிட் பண்ணுறதே நம்ம டே தான். போயிட்டு என்ன பண்ணுற, என்ன சாப்பிட்டியா போனியா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. போய் பார்ப்பாரு. ஜங்குக்கு ஒரு இடமா உட்காந்துட்ருப்பாரு, சில டைம் சாப்பிட்டுருப்பாரு, ஒரு சில டைம் தூங்கிட்டுருப்பாரு. ஸோ பார்த்துட்டு அமைதியாக வந்துட்டுருவார். ஒரு 2 months இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது, டேஸ் போகுது. ஒரு நாள் நம்ம ஜங்குடைய ரிலீஸ் ஆகிற டைம், ஒரு மாதிரி சோம்பெல்லாம் முறிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அழகாக அந்த ஷெல்லை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி தன்னாவோட நம்ம ஜங்குக்கை பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டே தான் வந்து சைன் போட்டிருக்காரு. இப்போ நம்ம
ஜங்குக் தான் டேக்கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி சோம்பல் முறிக்கிற மாதிரி கை காலெல்லாம் உதறிட்டு நேராக டீவை ஹக் பண்ண அந்த போலீஸ் ஸ்டேஷனே ஸ்டாப் ஆகிடுது. அப்படியே அவங்கவுங்க வேலை பார்த்துட்ருக்கவங்க எல்லாருமே வேலையை ஸ்டாப் பண்ணிவிட்டு டிவியும் ஜங்குக்கையும் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஜங்குக் டீவை ஹக் பண்ணிட்டுருக்காரு. பட் நம்ம டீ தள்ளி கூட விடல, அப்படியே விட்டுட்டுறாரு. இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ஆன்னு பார்த்துட்ருக்கவும், என்ன பார்க்குறீங்க, வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு அங்கே உள்ள ஒரு காருக்கு கூப்பிட்டு போக, இப்போ நம்ம டீ தான், இங்கே பார், உன்னுடைய கேஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. நீ இப்போ கிரிமினல் கிடையாது, ஒரு நார்மல் பர்சன். உன்னால் இப்போது வாழ்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண ஸ்டார்ட் பண்ண. இனிமேட்டு எந்த க்ரைம்லேயும் இன்வால்வ் ஆகாத, புரியுதா? முதல்ல கல்யாணம், செருப்பு. முதல்ல வேலையை தேடி கண்டுபிடிச்சி ஒழுங்காக முன்னேற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ சொல்ல நம்ம ஜங்குக்கும் ஓகே. பட் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு சில விஷயங்கள் கேட்கணும். என்ன? நான் வேலைக்கு போகிறேன், உன்னை நான் காப்பாற்றுறேன். கிழிச்ச சரி, நீ தான் என்னை காப்பாற்றி ஆகணும், இருந்தாலும் நான் வேலைக்கு போகிறேன்ல. நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாமா? இல்லை, புரியல. அதாவது நான் வீடு வாங்குற வரைக்கும் உன் வீட்டில் நான் இருக்கலாமான்னு கேட்க வந்தேன். ஓ, இருந்துட்டு போ. ஆனால் கெஸ்ட் ரூமை விட்டு என் ரூமுக்குலாம் வரக்கூடாது. ஓகே. ஆமாம், எந்த தைரியத்தில் எல்லாம் உன் வீட்டுக்குள்ளே விடுறேன்? நீ ஏதோ ஒரு விதத்தில் நல்லது பண்ணியிருக்கேன்ற தைரியத்தில், அவ்வளோதானா? வேறு என்ன எதிர்பார்க்குறேன்? இல்லை, நான் சொன்னேன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை ஃபாலோ பண்ணேன், எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்லாம். நான் சொல்லலையே எனக்கு உன்னை பிடிக்கும்னா. நீ சொல்லலை, ஆனால் சொன்னால் நல்லாயிருக்கும். அதுக்கெலாம் இன்னும் டைம் இருக்கேன். முதல்ல இம்ப்ரெஸ் பண்ண, அதுக்கப்புறமேட்டு சொல்லலாம். இம்ப்ரெஸ்னால் எப்படி உன் பின்னாடி வெல்டி அடித்து காட்ட முடியும்? அதெல்லாம் ஒரு ஃபீல் பண்ண, அதுக்கெலாம் நீ எஃபர்ட்ஸ் போடணும். முதல்ல உன் லைஃப்க்கு ஒரு எஃபர்ட் போடு, அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறேன். நீ ஆல்ரெடி ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதானே தெரியுதுல்ல, மூடு. சரி, ஐ லவ் யூ. இப்போதைக்கு ஐ லைக் யூ, அவ்வளோதானா? சரி, அவ்வளோதான்ல. நான் கொடுத்தது எல்லாத்தையும் திருப்பி கொடு. என்னது? உன்னை பார்த்த முதல் நாளே ஆசையாக உனக்கு ஒரு முத்தம் கொடுத்தேன், அதை முதல்ல திருப்பி கொடு. என்கிட்ட இருந்து வாய் பிடுங்குற நீ தெரியுதுல்ல, கொடுக்கலாமே, வாய்ப்பில்லை, மூடிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ அந்த இடத்துலேருந்து ட்ரை பண்ணிவிட்டு போகிறாரு. ஆக்சுவலி நம்ம டீ ஒரு மாதிரி ஒரு லிட்டில் ஸ்டபன் டைப்புன்னு சொல்லலாம். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் செய்வார். ஷோக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம டீ கிட்ட எப்போவுமே அடங்கி போகிற ஒரு பர்சன். நம்ம டீ எவ்வளோ கோவமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஸ்டபனாக இருந்தாலும் சரி, அவருக்கு டீவை பிடிக்கும்னா பிடிக்கும், அவ்வளோதான். ஸோ நம்ம டீ என்ன தான் வார்த்தைகளால் ஜங்குக்கு ஐ லைக் யூ அப்படின்னு சொல்லியிருந்தாலும் மனசுக்குள்ளே ஆல்ரெடி இம்ப்ரெஸ் ஆகிட்டார் நம்ம டீ. ஸோ நம்ம ஜங்குக்கை கொஞ்சம் அலைய விடலான்ட்டு நம்ம டீ இப்படி ஒரு விஷயத்த பண்ண. பட் நம்ம ஜங்குக்கு முன்னாடி தெரியும் டீ அவனை ஆல்ரெடி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இவங்களுக்குள்ளே இருக்க லவ் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் போகாமல் ஃபைட் அண்ட் ஸ்டபன் அந்த மாதிரி டைப்பான ஒரு லவ். ஓகேடா, இந்த இடத்துல இருந்து நம்ம டீக்கும் ஜங்குக்கும் ஒரு அழகான லவ் தொடங்குது. நான் இந்த ஸ்டோரியை இப்படி முடிச்சுட்டு யாரும் சேடாக ஃபீல் பண்ண வேண்டாம். இது ஒரு பார்ட் 1 மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக டீக்கும் ஜங்குக்கும் இருக்கிற ஒரு பர்ஃபெக்ட் இன்ட்ராக்ட்மெண்ட் இல்லை. ஸோ நான் உங்களுக்கு ஸ்பெஷல் வீடியோவாக இன்னொன்று போடுறேன். கண்டிப்பாக அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோவும் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு என்னமோ இது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, ஏன்னு தெரியல. உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே டியர்ஸ், ஐ லவ் யூ ஆல். பை எவ்ரி ஒன்.